வணக்கம், நான் யோகானந்த் பாண்டியன் பேசுறேன். யூடியூபர் சாட்டை துரைமுருகன் நேற்று கைது செய்யப்பட்டு நீதிபதி விடுதலை செய்ய சொன்னதால் நேற்று இரவே விடுதலையும் செய்யப்பட்டிருக்கிறார். விடுதலை செஞ்சதுக்கு அப்புறம் அவர் கொடுத்த பேட்டியில ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, காவல்துறை தன்னுடைய வாகனத்துல லாரியை வச்சு இடிச்சு கொலை முயற்சி செய்தாங்க அப்படின்னு. இதை கேட்ட உடனே இதே மாதிரி ஒரு சம்பவம் நம்ம சவுக்கு சங்கருக்கும் நடந்ததை நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கு. சவுக்கு சங்கரையும் கைது செய்து கூட்டிட்டு போகும்போது கார் விபத்து நடந்ததாகவும் அதனால அவர் கை உடைஞ்சதாகவும் ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்க. உண்மையிலே என்ன நடந்ததுன்னு சவுக்கு சங்கர்கிட்ட கேட்டதா தெரியும். அதை அவரை பேசவே விடலை. சவுக்கு சங்கர் யாரிடமும் பேச அனுமதிக்காமல் நேரடியாக கோர்ட்டுக்கும் சிறைச்சாலைக்கும் காவல்துறை அழைச்சிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது காவல்துறை இதை ஒரு வேலையாகவே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. வழக்கமாக காவல்துறை ரவுடிகளை கையை உடைச்சிட்டு காலை உடைச்சிட்டு பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி சொல்லுவாங்க. பொதுமக்களும் ஆனந்தப்பட்டாங்க. ஏன்னா அது ஒரு ரவுடி, அவருக்கு தண்டனைன்னு வாங்கி கொடுக்க போனால் தாமதமாகும். செஞ்ச தப்புக்கு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு. சரி, அதுபோக இந்த காவல்துறையில் யாரையும் அடிக்கக்கூடாது, காவல்துறைக்குள்ளேயே கேமரா வைக்கணும் அப்படின்னெல்லாம் சட்டம் வந்திருக்கு, நீதிமன்ற அறிவுறுத்தல் இருக்குது. அதையெல்லாம் யாருமே ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல. காவல்துறை அப்படிங்கிற ஒரு விஷயமே சட்டத்தை பாதுகாப்பதற்காக கொண்டு வந்த விஷயம். அவங்களே நீதிமன்றம் சொல்றதையும் சட்டம் சொல்றதையும் கேட்குற மாதிரி தெரியல. சவுக்கு சங்கர் மாதிரி ஒரு காவல்துறையிலே பணிபுரிந்த ஒரு நபர், பல்வேறு சட்ட நுணுக்கங்களை அறிந்த ஒரு நபர், மனித உரிமைகளுக்காக பேசக்கூடிய ஒரு நபர், அரசாங்கத்தை எதிர்த்து தைரியமாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர், அவருடைய குரல் விலையே ஒரு அரசாங்கம் நெறிக்குமானால் மற்ற புதிய நபர்களுக்கு என்னென்ன நடக்கும்னு புரியலை. சவுக்கு சங்கர் மீதான குற்றச்சாட்டு என்னன்னா, பெண் காவலர்களை அவமரியாதையாக பேசிவிட்டார். அதாவது அவங்க உயர் அதிகாரிகளிடம் அட்ஜஸ்ட் பண்ணி பதவி உயர்வு வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பேசியிருந்தார். தவறுதான். அதற்காக மாசக்கணக்கில் ஜெயிலில் வச்சுருக்காங்க. இதே பெண் காவலரை கோயம்பேட்டில் ஒரு திமுக ஆர்ப்பாட்டத்தில் பெண் போலீஸ் இடுப்பை கிள்ளினார் அப்படின்னு அந்த பெண் போலீஸுடைய வாக்குமூலத்திலே இருக்குது. காவல் நிலையத்தில் புகாரே கொடுக்கப்பட்டது திமுக உறுப்பினர்கள் மீது. அதற்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது? அந்த கேஸ் அதோடு கைவிடப்பட்டது. இதெல்லாம் மீடியாவில் வந்த செய்தி. மீடியாவுக்கு வராமல் மறைக்கப்படுற செய்தி பல இருக்குது. ஒரு பெண் போலீஸுடைய இடுப்பையே இவங்க இவ்வளவு தைரியமாக யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய பெண் போலீஸை இடுப்பை கிள்ளுற அளவுக்கு தவறு செஞ்சாலும் அதன் மீது நடவடிக்கை இல்லை. வாயால் ஒரு கெட்ட வார்த்தையிலே திட்டாருன்னு வைப்போமே, அதுக்கு மாதக்கணக்கில் ஜெயிலில் வைப்பீங்களா? கையை வச்சு நீட்டி ஒரு தப்பு செஞ்சதுக்கு தண்டனை இல்லை, ஏன்னா அவர் திமுக காரரு. ஆனால் வார்த்தைகளால் பேசினதுக்கு மாதக்கணக்கில் சிறை. இது என்னென்னா, அரசாங்கத்தை எதிர்த்து மக்களை உண்மைகளை உணர வைக்கக்கூடிய வகையில் யார் இருந்தாலும் அவங்களோட வாயை அடைக்கணுங்கிறது தான் இந்த அரசாங்கத்துடைய வேலையாக இருக்குது. சாட்டை துரைமுருகனும் அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் செஞ்சுட்டு வந்தார். ஒவ்வொரு விமர்சனங்களும் அரசாங்கத்தை எதிர்த்து வைத்திருந்தார். தமிழக அரசை எதிர்த்து யாருமே பேசக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களா என்ன? இந்த நாட்டில் பேச்சுரிமைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? கொலை மாதிரி பெரிய பாவங்களை செய்த நபர்களை என்கவுண்டர் செய்வது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதற்காக விருதுகள்லாம் கொடுத்து பாராட்டுற விஷயமும் நடந்திருக்கு. ஆனால் வெறும் வார்த்தைகளால் பேசுகிறாங்க, மக்களிடம் தகவலை கொண்டு சேர்க்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக யூடியூபர்களை இப்படி என்கவுண்டர் செய்கிற முயற்சி கடுமையாக கண்டிக்கத்தக்கது. இது எந்த வகையிலும் ஏற்க முடியாத ஒரு விஷயம். தொலைக்காட்சி ஊடகங்களாக இருக்கக்கூடிய தனியார் செய்தி நிறுவனங்கள் பெரும்பாலும் திமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அவங்க யாரும் திமுகவுக்கு எதிரான செய்திகளை வெளியிட விரும்புகிறதும் இல்லை. ஒரு மழை பெஞ்சு தண்ணி கட்டி நின்னது அப்படிங்கிற செய்தியை போட்ட பாலிமர் செய்தி நீக்கப்பட்டது. ட்விட்டர்லேயும் யூடியூப்லேயும் அந்த வீடியோ நீக்கப்பட்டது. அதாவது மழை பெஞ்சு இந்த மாதிரி தண்ணி கட்டி நிற்கிது பாருங்க அப்படிங்கிற விஷயம் பாலிமர் செய்திகளில் வெளியிடப்பட்டது. எங்கிருந்து என்ன அழுத்தம் வந்ததுன்னு தெரில, அந்த செய்தி நீக்கப்பட்டது. திமுக ஆட்சியில் பாலாறும் தேனாறும் ஓடுதுன்ற செய்தியை மட்டும் சன் நியூஸில் வரும், கலைஞர் செய்திகளில் வரும். அதை மட்டும் பார்த்து மக்கள் காதில் 2 முழம் பூவை சுற்றிக்கிட்டு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கணும். உண்மையில் என்ன நடக்குது, எங்கெங்கே தவறு நடக்குது, எங்கெங்கே அநியாயம் நடக்குதுங்கிறத யார் சொல்கிறது? அப்போ யார் மக்களுக்கு எடுத்து சொல்வது? ஜனநாயகத்தின் 4வது தூண்னு சொல்லப்படுற பத்திரிகை துறை சுதந்திரமாக செயல்பட முடியாது என்றால் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. பல்வேறு கோர்ட் இந்த மாதிரியான கைதுகளை ஏற்பதே இல்லை. காவல்துறை அத்துமீறி நடந்துட்டுருக்கு. யாரும் எந்த விமர்சனமும் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு
முடிவோட திமுக இருக்குது. யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோன்னு ஸ்டாலின் நடுவில் ஒரு பேட்டியில் சொல்லிக்கிட்டே வராரு. யார் குற்றமே சொல்ல முடியல. குற்றம் சொன்னால் உடனே சிறைக்கு போயிடுறாங்களே, அப்புறம் எப்படி குற்றம் சொல்லுவாங்க? பிரபலமான பத்திரிகையாக இருக்கட்டும், புதிய பத்திரிகையாக இருக்கட்டும், அந்த பத்திரிகைக்கு திமுகவினர் தொடர்பு கொண்டு இந்த செய்தி தவறு, இந்த செய்தி போடக்கூடாதுன்னு தேவையில்லாத அழுத்தங்களை கொடுக்குறாங்க. ஆதாரம் இல்லாத செய்திகளை போட்டு அரசாங்கத்தை அவமானப்படுத்தினா அதை பற்றி கேள்வி கேட்கலாம், தவறு இல்லை. ஆனால் அரசாங்கத்தை எதிர்த்து யாருமே பேசக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் எந்த ஊர்லேயும் எந்த நாட்டிலையும் இருக்க முடியாது, இருந்ததில்லை. ஆனால் தமிழ்நாடு அந்த நிலைமையில தான் இன்னைக்கு இருக்குது. இந்த மாதிரி யூடியூபர்களையே அச்சுறுத்துகிற அளவுக்கு தமிழக அரசு நடந்து கொண்டிருப்பது மிக மோசமான ஒரு நிலைமை. யூடியூபர்களை கைது செய்வது, அவர்கள் வருகிற வாகனத்தை லாரியை வச்சு இடிப்பது, அந்த வாகனம் விபத்து ஏற்பட்டு அதனால் ஒரு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதுன்ற சூழ்நிலை கொண்டு வர்றது, இதெல்லாம் ஒரு என்கவுண்டர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிரட்டல். அப்போ குடும்பம் இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரியான மிரட்டலுக்கு பயந்து அரசுக்கு எதிரான கருத்துக்களை சொல்ல மாட்டார். அதான உண்மை. இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையிலையும் சிலர் பத்திரிகையில் இறங்கியிருக்கலாமே. அப்படிப்பட்டவர்களில் பார்த்து திமுக பயந்து தான் ஆகணும். கண்ணெதிரே நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்க முடியாதவனும் அதை பற்றி பேசவும் பயப்படுகிறவன் ஒரு நல்ல குடிமகனாகவோ ஒரு வீரமுள்ள ஒரு ஆண்மகனாகவோ இருக்க வாய்ப்பில்லை. அவரவர் கடமையை ஒழுங்காக செய்யணும். அதற்குள்ள பலன், கர்ம பலன் அனைவருக்கும் கிடைத்தே தீரும் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.